ஏப்ரல் 22nd vlog தான் பார்க்க போகிறோம். இந்த டே என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான டே. ஸோ என் அப்பா அம்மாவோடைய ஆனிவர்சரி. மோஸ்ட்லி நான் என்னோட பர்சனல் விஷயத்த வந்து விளாக்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலையோ அப்லோட் பண்ண வேணான்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இருக்கவே இருக்கானுங்க நம்ம சொந்தக்கார பயலுங்க. ஸோ ரியல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸே அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால மோஸ்ட்லி நான் பர்சனல் திங்ஸ் போட மாட்டேன். பட் இன்னைக்கு போடுறதுக்கான மெயின் ரீசனுமே இந்த டூ சோல்ஸ் தான். ஸோ என்னோட அம்மாவும் அப்பாவும் தான். எப்பயுமே வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக எது பண்ணுறனோ இல்லையோ அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா என் ஃபேமிலிலேயே ஒரு விஷயம் இருக்குது. நானும் என் அக்காவும் வந்து பொண்ணாக பிறந்துட்டோம், பசங்க மாதிரி பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வை கான் வி பிரேக் திஸ் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். ஸோ இனிமேலும் பண்ணுவேன். கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் நம்ம. ஸோ அது விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் என்னால் சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. ஸோ பிகாஸ் நான் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால அவங்களுமே என்கிட்ட வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே என்கிட்ட கேட்டுக்கல. பட் நான் என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை வச்சு நான் அவங்களுக்கு வந்து இந்த வருஷமும் வந்து நான் எப்பயும் செய்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இருக்கும்போது பார்த்துக்கோங்க, இல்லாதப்போ ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஏன்டா அங்கே போய் அதெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் செரிக்காமல் வீட்டுக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு முடிச்சாச்சு.